ஹலோ, வணக்கம். ஐம் நடராஜ் ஈஸ்வரன். இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம், கடவுள் உண்டா கிடையாதா, மதம் இந்த மதம் உண்மை, எந்த மதம் உண்டு, இந்த மதம் கிடையாது, மதங்கள் உண்டா கிடையாது, சைவம் பெரிதா வைணவம் பெரிதா, வேர் உண்டா கிடையாது, உயிர் உண்டா கிடையாது, இந்த அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடையளிக்கப்படும். இதற்கு அத்தனை கேள்விக்கும் உடைய விடையளிக்கப்படும். கடவுள் உண்டா கிடையாது, மதங்கள் உண்டா கிடையாது, சைவம் வைணவம் இது பேர் உண்டா கிடையாது, உயிர் உண்டா கிடையாது, இது அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடையளிக்கப்படும். பல பேர் பல விதமான இதை கூறுவாங்க. அதாவது கடவுள் உண்டு என்று ஒரு சிலரும், கடவுள் இல்லை என்றும் ஒரு சிலரும் கூறலாம். நடுவில் நின்று பார்த்தால் இருவரும் கூறுவதும் சரி என்று தோன்றும். நடுவில் நின்று நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு கடவுள் உண்டு என்று கூறுவதும் கடவுள் இல்லை என்று கூறுவதும் இருவரும் கூறுவதும் சரி என்று தோன்றும். இதற்கு இந்து மதம் என்ன விளக்கம் கூறுகிறது என்பதை பார்ப்போம். அதிலும் சைவம் குறிப்பாக என்ன விளக்கம் கூறுகிறது? உயிர் உண்டா கிடையாதா, உயிர் உண்டு என்றால் எங்கிருந்து வருகிறது, எங்கு செல்கிறது, பேய் உண்டா கிடையாதா, பேய் என்னெல்லாம் செய்யும், பேய் என்னெல்லாம் செய்ய முடியாது, சரியா, உண்டு என்றால் என்னெல்லாம் செய்யும், என்னெல்லாம் செய்ய முடியும், சைவம் பெரிதா வைணவம் பெரிதா, இதை போல் பல கேள்விகளுக்கு இங்கு விடையளிக்கப்படும். நிச்சயமாக உங்கள் அத்தனை சந்தேகங்களும் அறிவுபூர்வமாக தீர்க்கப்படும். ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாயா. சைவம் என்று கூறியுள்ளவர் நமச்சிவாயத்திற்கு பொருள் தெரியாமல் திருமூலர் சொல்லியிருக்கிறார். பொருள் தெரியாமல் நான் சுழன்று பயனில்லை. மந்திரத்தின் பொருள் தெரியாமல் நான் சுழன்று பயனில்லை. நமச்சிவாயத்தின் பொருளை உணராமல் நீங்கள் 1 கோடி முறை சொன்னேன், 18,000 முறை சொன்னேன், பலனில்லை. பொருள் புரியாமல் நான் சுழன்று பயனில்லை. அதே போல நட்ட கல்லை 40 முறை சுற்றி வந்தாலும் பயனில்லை. ஒரு கல்லை நீங்கள் சுற்றுவதனால் பயன் கிடையாது, அது பொருள் புரிந்து அதன் அர்த்தம் புரிந்து சுற்றுவதனால் மட்டுமே பயன்படும். ஒரு மந்திரத்தை நீங்கள் அதன் பொருள் புரிந்து அதன் அர்த்தம் புரிந்து சொல்வதனால் மட்டுமே பலன் தரும். நான் சொல்லவில்லை, சைவத்தின் திருமுறையான திருமந்திரம் கூறுகிறது. நான் சுழன்று பயனில்லை, நட்டக்கல்லை 40 முறை சுற்றி வந்தும் பயனில்லை, பொருள் தெரியாமல் எது செய்தாலும் சொன்னாலும் பலன் கிடையாது. சரி, நமசிவாயத்தின் பொருள் என்ன? நமசிவாயத்திற்கு நகாரம், நகாரம், மகாரம், சிகாரம், மகாரம், யகாரம் என்று சொல்லலாம். நகாரம் என்றால் பூமி, மண். பூமி என்று மண், நகாரம் என்பது மண். மகாரம் என்றால் நீர், சிகாரம் என்றால் தீ, மகாரம் என்றால் வாயு, அகாரம் என்றால் ஆகாயம், நகரம் என்றால் நகரம், நகரம் என்றால் மண், மகாரம் என்றால் நீர், சிகாரம் என்றால் தீ, வகாரம் என்றால் வாயு, அகாரம் என்றால் ஆகாயத்தை குறிக்கும். அப்பொழுது
நமச்சிவாய எங்கே இருக்கிறது என்றால் நமச்சிவாய பஞ்சபூதத்தில் இருக்கிறது. நமச்சிவாய பஞ்சபூதம். பஞ்சபூதம் தான் நமச்சிவாய, நமச்சிவாய தான் பஞ்சபூதம். இது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக கோயில் இருக்குது. ஆகாயத்துக்கு சிதம்பரம், காளஹஸ்தி, சிதம்பரம், காளஹஸ்தி, திருநாள் 5 பஞ்சபூத சாமிகள் சிவனுக்கு இருக்கிறது. 5 பஞ்சபூத சாமி. மண்ணுக்கு காஞ்சிபுரம், ஆகாயத்துக்கு சிதம்பரம், இப்போல 5 பஞ்சபூத சாமிகள் சிவனுக்கு உண்டு. சரியா? அப்படி இருக்கும்போது சிவன் என்ன கூட பிடிக்கிறார்? சிவன் இயற்கை, நேச்சுரல், இயற்கை. பஞ்சபூதம் தான் கடவுள், கடவுள் தான் பஞ்சபூதம். நமச்சிவாய்க்கு பஞ்சபூதம் வளர்க்கும். எவன் கடவுள் இல்லை என்று சொல்கிறானோ பஞ்சபூதம் இல்லை என்று சொல்கிறான், கடவுள் இல்லை என்று சொல்லலாம். பஞ்சபூதமே கடவுள் என்று சைவம் சொல்கிறது. இவள் கடவுள் இல்லை என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள்? பஞ்சபூதத்தை மீறி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பஞ்சபூதத்தை அகட முடியுமா? அடிமுடி காண முடியாத, அடிமுடி காண முடியாதுன்னு ஆகாயத்தின் தொடக்கம் முடிகிறது. உருவமாய் அருவமாய். மண்ணுக்கு உருவம் உண்டு, காற்றுக்கும் ஆகாயத்துக்கும் உருவம் இல்லை. மண், நீர், தீ மூன்றுக்கும் உருவம் உண்டு. வாயுக்கும் ஆகாயத்துக்கும் உருவம் இல்லை. கடவுள் உருவாய் அருவாய் இருக்கிறார். உருவாய் அருவாய் இருக்கிறார் என்றால் 3 பஞ்சபூதத்துக்கு உருவம் உண்டு, மிச்சம் 2 பஞ்சபூதத்துக்கு உருவம் இல்லை. அடிமுடி காண முடியாது. ஆகாயத்தின் தொடக்கம் எது முடிவது? இயற்கையோட தொடக்கம் எது முடிவது? யாரால் சொல்ல முடியும்? பஞ்சபூதத்தை விட பெரியது இல்லை. இயற்கை எப்பொழுது தோன்றியது? கடவுளுக்கும் தோற்றம் இல்லை, இயற்கைக்கும் தோற்றம் இல்லை. இது என்று முடியும்? இந்த ஆகாயம் இப்பொழுது சுருங்கி காணாமல் போகும், முடிவும் இல்லை. ஆகாயத்தின் தொடக்கம் எது? ஆகாயத்தின் முடிவு எது? தொடக்கமும் முடிவும் இல்லாது. பஞ்சபூதம் அளவிட முடியாதது, தொடக்கமும் முடிவும் இல்லாதது. உங்கள் அறிவை கொண்டு கடவுளை சொல்லுங்கள். உங்கள் ஆகாயம் எங்கே முடிகிறது என்று உங்கள் அறிவை கொண்டு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. செயலாளர் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. நினைத்து போக முடியுமா? முடியாது. உங்கள் நினைவு, செயல், மூளை, நினைவு, செயல், அறிவு, இதை கொண்டு கடவுளை அளவிட முடியாது. என்று தோன்றியது, என்று மறைய போகிறது, இதனுடைய அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்ன, கற்பனையால் கூட உங்களால் சொல்ல முடியாது. அறிவியல் முயற்சி பண்ணாலும், அறிவியலால் முயன்றாலும் முடியாது. வடதுருவம் எங்கே முடிகிறது, வடக்கு எங்கே முடிகிறது என்று நீங்கள் ஒரு ஆகாயம் வாழ்ந்து ஒரு வெளியில போய்கொண்டே இருக்க வேண்டியதான். வடக்கு முடிய போவதே இல்லை, தெற்கு முடிய போவதே இல்லை. அளவிட முடியாத அருப்பெரும் ஜோதி யாரு? சிவன். இந்த நேச்சர் யார் சொல்றோம்? இயற்கை பஞ்சபூதத்தை சிவன் சொல்றோம். சிவன் இயற்கை பஞ்சபூதம். பஞ்சபூதம் தான் சிவன். அவருடைய அடிமுடி காண யாரும் முடியாது. அவர் தோற்றம் முடிவும் கிடையாது. மனதாலோ செயலாலோ எண்ணத்தாலோ அவரை அருட முடியாது. உங்கள் அறிவை கொண்டு அவரை கண்டுபிடிக்க முடியாது. அணுவுக்குள் அணுவாய் இருப்பார், அகண்ட பிரம்மாண்டமாக இருப்பார். அணுவுக்கு தூணுக்கும் இருப்பார், துணுக்குள் இருப்பார். பஞ்சபூதம் இல்லாத ஒரு பொருளை உங்களால் சொல்ல முடியுமா? பஞ்சபூதம் இல்லாத பொருளே கிடையாது. மரக்கட்டை மண்ணிலிருந்து வந்தது. தங்கம், லட்சுமி தங்கம் அப்படின்னா தங்கமும் மண்ணிலிருந்து வந்தது. வைரம் மண்ணுக்குள்ளிருந்து வந்தது. இரும்பு மண்ணுக்குள்ளிருந்து வந்தது. அத்தனையும் மண்ணுக்குள்ளிருந்து வந்தது. சிவனை அவனிலேயே அணுவும் அசையாது, அவனிலேயே ஒன்றும் முடியாது. பஞ்சபூதம் இல்லாத ஒரு பொருள் உங்களால் காட்டவே முடியாது. நான் பஞ்சபூதம் இல்லாத பொருள் இல்லை.
சிவன் சிவன் வந்து பஞ்சபூதம் என்றோம், இயற்கை என்றோம். அவரை அண்டம் என்று சொல்லி சிவன் வந்து அண்டம். சிவன் வந்து அண்டம், நாம் வந்து பிண்டம். நாம் வந்து பிண்டம், நான் வந்து பிண்டம். சிவன் வந்து அண்டம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. என்னிடம் எங்கே உள்ளது? மண். என் உடலே மண்ணுதான். உடல் அத்தனை உடலும் மண்ணுதான். எப்படி மண்? காய்கறி, பழங்கள், விதைகள், தானியங்கள் அனைத்தும் மண்ணிலிருந்து மண் மறைமுகமாக பழமாகிறது, கனியாகிறது, காயாகிறது, விதையாகிறது, நெல்லாகிறது. அத்தனையும் மண் தான். அதை உண்டு வளர்ந்த நானும் மண் தான்.